சமீபத்தில் நாகர்கோவில் ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன், வேத புத்தகத்தில் பார்க்கும் பொழுது தேவ மனிதர்களுக்கெல்லாம் கொடுக்கிற பெயர் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு தேவனுடைய சிநேகிதன், மோசேக்கு தேவதாசன், ஏனோக்குக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தாவீதுக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். இப்படித்தான் பேரெல்லாம். ஆனா இன்னைக்குதான் பேரு ரிவரண்ட், டாக்டர், பிஷப் எக்ஸெட்ரா. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு பேர் இதுதான். யாரையாச்சும் ஒருத்தங்க தேவனுக்கு பயப்படுகிறவன் யோபு மாதிரி இருக்கா முன்னாடி? பூமியில மேன்மையா எண்ணப்படுறவங்களுக்கு தான் அதிக கவனம் கொடுக்கிறாங்க. பரலோகத்துல தேவ பார்வையில மேன்மையாக எண்ணப்படுவதை அநேகர் தவிர்த்து விடுகிறார்கள். இப்படித்தான் இந்த காரியமும். உலகத்தினுடைய ஆசீர்வாதம், என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டா போது, என்னுடைய காரியங்கள் நிறைவேறினா போது, ஆண்டவர் என்னை பாதுகாத்த போது, இதுலயே திருப்தி ஆகிரும் கூடாது. ஒரு உன்னத அனுபவத்திற்கு, ஒரு உன்னத மேன்மையான அனுபவத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அதுதான் ஆண்டவரை தேடுறதுக்கு அடையாளமே, ஆண்டவரை தேடுறதுக்கு அர்த்தமே. இல்லாவிட்டால் நாம் ஆண்டவரை தேடுவது நோ யூஸ்.